வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு உளுந்தஞ்சோறு பற்றி பார்க்க போகிறோம். தண்ணி சூடாகட்டும், ஒரு கொதி கொதிக்கணும். கருப்பு உளுந்து லேசாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியும் உளுந்து நல்லா கழுகிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு நான் எடுத்துருக்க அரிசி மெஷர்மெண்ட்டு 3/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து. இதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்குங்க. பாதி இது இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. பாதி இது வெந்தோன்னா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. வேக வச்சுட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சாப்பாடு வெந்து வந்திருக்கு. கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாடை தட்டில் வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு உளுந்தஞ்சோறு சாப்பாட்டுக்கு முட்டை, மட்டன் குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கருப்பு உளுந்தஞ்சோறுக்கு கருவாட்டு குழம்பு இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு